யாருக்கெல்லாம் தோனியை ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபுல்லா பாத்துட்டு போயிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா கீழே ஃபாலோ பண்ணி தள்ளி விட்டுறீங்களா? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூகேல நம்ம விராட் கோலி ஒரு ஸ்ட்ரீட் வழியா நடந்து போயின்னு இருப்பாரு. அப்ப அவர் பார்த்த மக்கள் எல்லாம் இது விராட் கோலி தானே அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவர் சுத்தி பாத்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டமும் அந்த அளவுக்கு கூடல. ஆனா நம்ம தல தோனி பாத்தீங்கன்னா நடந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 30 சீரிஸை பாக்குறதுக்கு யூகே வரையும் போயிருப்பாரு. அப்போ அந்த ஸ்டேடியத்துல இருந்த நம்ம தோனி ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தோனி மாஹிபாயின்னு கத்துறது மட்டும் இல்லாம திரும்பவும் வந்து விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னான கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம தல தோனியும் ஃபன்னா வயசாயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிருப்பாரு. இது மட்டும் இல்லாத அவர் ஸ்டேட்டை தொட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா யூகேல இருக்கிற தல தோனி ஃபேன்ஸ் எல்லாம் தல தோனி ஸ்டேட்டை தொட்டு வெளியே வரத பார்த்ததுமே அவர் சுத்தி ஒரு பெரிய ஒரு கூட்டமே ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. இத பார்த்த தோனி எப்படின்னா காருக்குள்ள போனோம்னா சொல்லி ஓடி போயிட்டு காருக்குள்ள உட்கார வருப்பாருங்க. மனுஷன் உண்மையாவே பயந்து போயிட்டாருங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம் கூடிடுச்சு. தலைவன் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி 7 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனா என் தலைவனோட ஆராக்கு மட்டும் எந்த ஒரு இடத்துலயுமே ரிட்டையர்மெண்டே கிடையாது. அது இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இப்ப நீங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போங்க. தல தோனி கிரிக்கெட்ல இருந்து மொத்தமா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு போனாலும் சரி சாகர வரைக்கும் தோனிக்காக லாய்டான ஃபேனா நான் இருப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க அக்கா அம்மால எல்லாட்ட போட்டுப்பாங்க. கமெண்ட பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் உண்மையாவே தல தோனிக்கு எவ்வளவு லாய்டான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு.